பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கப் பொட்டுக்கடலை நல்லா ஹீப்டாக எடுத்துக்கோங்க. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் கிறிஸ்பினஸ்க்கு. 1/2 கப் வெல்லம் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுறோம். வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி உருட்டு பதத்துக்கு பாகு கெட்டி பாகு வைக்க போகிறோம். அது கொதிக்கும் போது ஏலத்தூள் பாகு நல்லா நுரைச்சி இப்படி பாத்திரத்திலே திக்காக வரும். இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இப்படி தனியாக திரட்ட வரும் பாலாக. இதுதான் சரியான பதம். இந்த பதம் தான், இந்த மாதிரி பால் நிற்கிற பதம் தான் இதுக்கு எடுக்க வேண்டிய பொரி உருண்டைக்கு நான் சொன்ன மாதிரியே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வறுத்து ஆற வச்சிருக்க பொட்டுக்கடலை மேலே ஊற்றிடுங்க. இப்போ எல்லா பக்கமும் பாகு படுற மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. பொட்டுக்கடலை எல்லாத்துலேயும் படணும். இப்போ நல்லா உருக்கின நெய்யை ஃபிங்கர்ஸில் பாம் 2 கையிலையுமே தடவிக்கோங்க. இப்போ இதை எடுங்க. இது உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் எடுத்து இந்த கையை யூஸ் பண்ணி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுடுங்க. இதே மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். எப்போவுமே இந்த உருண்டைகள் பிடிக்கும்போது பாகை அந்த பொருள் மேலே, தனி பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க பொருள் மேலே ஊற்றுங்க. கொதிக்கிற பாகில் பொட்டுக்கடலையை தூக்கி போட்டிங்கன்னா அந்த சூட்டில் பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லேட்டாகும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையே ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அதனுடைய கிறிஸ்பினஸும் நல்லாயிருக்கும். புரோட்டீன், அயன் ரிச்சான இந்த பொட்டுக்கடலை உருண்டையை குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். நன்றி, வணக்கம்.